ஓசாயா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. ஓசாயா chapter 4 verse 1 to 19. verse 1. இஸ்ரவேல் புத்திரர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்ன என்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. Hear the word of the Lord, hear the children of the Israel. For the Lord and hate a controversy with the inhabitants of the land, because there is no truth, nor mercy, nor knowledge of the God in the lands. வசனம் 2. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளுடனே இரத்தப்பழிகள் சேர்கிறது. By the swearing and laying and killing and stealing and the committing adultery, they break out and blood and tortured blood. வசனம் 3. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதிலே குடியிருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்த்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். Therefore shall the lands and mock, and the every one that dwelleth therein shall long wish. With this beasts of the field and with the flowers of the heaven, yea, the fish of the sea also shall be taken away. வசனம் 4. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை தேடிக்கொள்ளவும் கூட தன் ஜனங்களை ஆசாரியர்களோடு வழக்காடர்களோடு போல இருக்கிறார்கள். He let no man stray near and reprove another, for the people are as they that strive with the priests. வசனம் 5. ஆகையால் நீ பகலிலே இடறி விடுவாய், இரவிலே உன்னுடனே கூட தீர்க்கம் தரிசியும் இடறி விடுவான். உன் தாயை தன் சங்காரம் பண்ணுவேன். Therefore shalt thou fall in these days, and the prophet also shall fall with thee in the night, and I will destroy the mother. வசனம் 5. என் ஜனங்களே, அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீங்கள் அறிவையே வெறுத்தாய் அறிக்கையில் நீங்கள் என் ஆசாரியர்களாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தையும் மறைவாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். My people are the destroyed and for knowledge, and because thou hast the rejected knowledge, I will also reject thee, that thou shalt be no treasure to me, and seeing thou hast forgotten the laws of thy God, I will also forget the children. வசனம் 7. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமை இலச்சையும் மாறிப்போ பண்ணுவேன். As they were increased, so they sinned against me. Therefore I will change their glorious into shame. வசனம் 8. அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று
அவளுடைய அக்கிரமத்தின் பேரிலே பசி தாகமாய் இருக்கிறீர்கள். They hit upon the sin of my people, and they shall and there not and their iniquity. வசனம் 9. ஆகையால் ஜனங்களுக்கு இப்படியோ ஆசாரியர்களுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படியே நான் அவர்கள் விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படியே அவர்களுக்கு பலன் அளிப்பேன். And there shall be the like people and like priests, and I will punish them for their way and revere them their doings. வசனம் 10. அவர்கள் கர்த்தரையே மதியாமல் இருக்கிறபடியினாலும் அவர்கள் திணறலும் திருப்தியுமாய் இருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். For they shall hit and not and have the ignorant. They shall commit and shall not an increase, because we have the left of to the take and to the law, the Lord. வசனம் 11. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். Williams and the wine and the new wine take away their salt. வசனம் 12. என் ஜனங்கள் கடைசியின் இடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோள் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்க மற்றி இருக்கிறார்கள். வேசித்தனம் ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியிராமல் சிராமார்க்கம் போனார்கள். My people asked the counsel at their instruct, and their instruct declared unto them for the spirit of the one redeems. This uncaused them to this error, and they have then gone working from the under their own God. வசனம் 13. அவர்கள் மலர்ச்சியிலே பலியிட்டு ஆடு மாடுகளிலே கருவேலி மரங்களிலே கீழும் புன் மரங்களையும் கீழும் அரச மரங்களின் கீழும், அரச மரம் பற்றி போட்டிருக்கு பைபிளில், அவைகளின் நிழலிலே நல்லதென்று தூவம் காட்டுகிறார்கள். இது நிமித்தமும் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமகள்மார்கள் விபச்சாரமும் செய்கிறார்கள். They sacrifice upon these tops of these mountains and thrones and increase unto the hills and under oaks and popular and the lambs, because these shadows thereof is good. Therefore your the daughters shall commit williams, and your the spouse shall commit adulteries. வசனம் 4. உங்கள் 14. உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமகள்கள் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசித்தனத்துடனே கூட போய் தாசிகளுடனே பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜாதிகள் அதிலே நாளே சிக்கொண்டு விடுவார்கள். I will not punish your the daughters then, they commit redeems were you the spouse, when they commit adulteries for themselves, and separate with the widows, and they sacrifice with the lords. Therefore the people that doth not understand shall fall. வசனம் 15. இஸ்ரவேலே நீ சிராமார் போனதும் யூதேயாவிலும் இந்த பாவத்துக்குள் இருப்பதாக கீழ்காலுக்கு வராமலும் பெத்தேலுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனாய் இன்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. God though an Israel and play this your lords let not an Judah
often, and the commit not he unto the Kilgore, natural goat he upon to the, but when near sever the Lord liveth. வசனம் 16. இஸ்ரவேலே அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்த்து அலைய பண்ணுவார். For Israel and saileth back as the big shielding heifer. Now the Lord will fill and them as ye lamps in the long place. வசனம் 17. எப்பிரேமின் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. Ephraim is the joined unto idols, let him alone. வசனம் 18. அவர்களுடைய மதுபானம் புளித்ததும் அவர்கள் எப்பொழுதும் சேராம் போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தருணங்கள் என்றும் லட்சையானதையே நாடுகிறார்கள். Their drink is a sure, they have the committer radiums continually here and rulers with the same dollar given you. வசனம் 19. காற்று அவர்களை தன் சட்டைகளில் இராதபடிக்கு இருக்க பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலியிலாலே வெட்கப்படுவார்கள். Then winds hate and burns here up in your wings, and they shall be an ass made because of their sacrifice.